வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து திரைக்கு வந்துள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல பிரதீப் ரங்கநாதனுடன் கீர்த்தி ஷெட்டி, கௌரி கிஷன், ஷாரா, ஆனந்த்ராஜ், மாளவிகா, யோகி பாபு மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் விக்னேஷ் சிவன், ஒளிப்பதிவு ரவிவர்மன், படத்தொகுப்பு பிரதீப் இ ராகவ், இசை அனிருத், தயாரிப்பு ரவுடி பிக்சர்ஸ், செவன் ஸ்கீரின் ஸ்டுடியோ. கதை என்னன்னா, கதை 2040ஆம் ஆண்டு எதிர்காலத்தில் நடப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. பசுமை உலகத்தில் பிரதீப் ரங்கநாதன், அவருடைய தந்தை சீமான் ஆகியோர் எவ்வித ஸ்மார்ட் மொபைல் மற்றும் நவீன எலக்ட்ரானிக் கருவிகள் இன்றி இயற்கை சூழலில் வசித்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் நவீன எலக்ட்ரானிக் கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் மொபைல், சோஷியல் மீடியா என்று அடிமைப்பட்டு கிடைக்கும் உலகம். நவீன உலகத்தில் யாரேனும் தவறு செய்தால் அவர்களை பசுமை உலகிற்கு அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் அங்கு இயற்கை சூழலில் ஸ்மார்ட் மொபைல் இல்லாமல் தண்டனை காலம் முடியும் வரை இருக்க வேண்டும். பசுமை உலகில் ஸ்மார்ட் மொபைல் பயன்படுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் நவீன உலகத்தில் சோஷியல் மீடியாவில் அடிமைப்பட்டு கிடைக்கும் கீர்த்தி ஷெட்டியின் மீது காதல் ஏற்படுகிறது. ஆனால் ஸ்மார்ட் மொபைல் இல்லாத காரணத்தால் அவரை தவிர்க்கிறார் கீர்த்தி. இதனால் பிரதீப் தன் தந்தை சீமானுக்கு தெரியாமல் ஸ்மார்ட் மொபைல் வாங்கி கீர்த்தி ஷெட்டியுடன் பழகி காதலிக்க தொடங்குகிறார். அதே வேளையில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வைத்து நடத்தும் எஸ்.ஜே. சூர்யாவின் LIKA மூலம் நிறைய காதலர்கள் இணைந்து தங்கள் லவ்வை இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள். இதன் மூலம் ஏப் இல்லாமல் காதலிப்பது தவறு என்பது போல் ஒரு மாயை உருவாக்குகிறார் எஸ்.ஜே. சூர்யா. மேலும் லவ் ஸ்கோர் என்ற ஃபீச்சர் அறிமுகப்படுத்துகிறார். ஸ்கோர் கம்மியாக உள்ள காதலர்கள் பிரேக் அப் செய்து கொள்கின்றனர். இதே லவ் ஸ்கோர் வைத்து கீர்த்தி ஷெட்டி பிரதீப் ரங்கநாதனை பிரேக் அப் செய்கிறார். இதனால் பாதிக்கப்பட்ட பிரதீப் எஸ்.ஜே. சூர்யாவின் LIKA தவறு உண்மையான காதலை ஒரு கருவி தீர்மானிக்க கூடாது என்று நிரூபிக்க எஸ்.ஜே. சூர்யாவுடன் மோதுகிறார். இம்மோதலில் வென்று வெற்றி பெற்றாரா, கீர்த்தி ஷெட்டியுடன் மீண்டும் இணைந்தாரா என்று காதல், சோகம், நகைச்சுவை, இசை மற்றும் கிராபிக்ஸ் கலந்து சொல்லியிருப்பதே இப்படத்தின் கதை. கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து 3 பிளாக்பஸ்டர் படங்கள் கொடுத்து 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்தன. இப்படத்திலும் தன் வழக்கமான துள்ளல் நடிப்பை வழங்கி சிறப்பாக செய்திருக்கிறார். காதல், சோகம், நகைச்சுவை என்று கண்களிலேயே நடிப்பை வெளிப்படுத்துகிறார். வில்லனாக வரும் எஸ்.ஜே. சூர்யா தனது நடிப்பால் கவர்ந்தாலும் இப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் அந்த அளவிற்கு இல்லை. அவருடைய நடிப்பு முழுவதும் பயன்படுத்தப்படவில்லை. கதாநாயகி கீர்த்தி ஷெட்டி நன்றாக நடித்திருக்கிறார். யோகி பாபுவின் காமெடிகள் சில இடங்களில் சிரிக்க வைக்கிறது, சில இடங்களில் கடுப்பேற்றுகிறது. கௌரி கிஷன், ஷாரா, ஆனந்த்ராஜ், மாளவிகா தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். சீமான் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மேலும் எக்கச்சக்க சோஷியல் மீடியா பிரபலங்களும் ஆங்காங்கே முகம் காட்டுகின்றனர். இயக்குனர் விக்னேஷ் சிவன் எடுத்துக்கொண்ட கதைக்களம் புதிதாக இருந்தது. அதற்கு முதலில் பாராட்டுக்கள். விக்னேஷ் சிவன் எப்போதுமே தனது திரைப்படங்கள் மூலம் பாசிட்டிவான விஷயங்களை பேசுவார். அதேபோல் இப்படத்தில் மொபைல் மட்டும்தான் உலகம் என போனில் மூழ்கி கிடைக்கும் தலைமுறையை பற்றியும், அதிலிருந்து வெளியே வந்தால் உலகம் எவ்வளவு அழகான இருக்கிறது என்பதையும் பேசியுள்ளார். அதுதான் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். விக்னேஷ் சிவனுக்கு பக்கபலமாக இருந்து அவரின் எதிர்கால உலகை வண்ணமயமாக காட்டியதில் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் மற்றும் படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாடல்கள் மற்றும் பின்னணி இசையால் படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக இருக்கிறார். கிராபிக் காட்சிகளும் ஹாலிவுட் தரத்திற்கு இணையாக உள்ளன. அனிருத் பின்னணி குரல் கொடுத்திருக்கும் ரோபோவும் நம்மை கவர்கிறது. கிளைமாக்ஸ் சண்டை காட்சி ரசிக்கும்படி இருந்தது. முதல் பாதி நன்றாக இருந்தது. இரண்டாம் பாதியில் சுவாரஸ்யம் குறைவான திரைக்கதை நம்மை கொஞ்சம் சோதிக்கிறது. மொத்தத்தில் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அனிருத்தின் பின்னணி இசை, ரவிவர்மனின் ஒளிப்பதிவு, கிராபிக் காட்சிகள் மற்றும் பிரதீப், எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரின் நடிப்பால் நம்மை ரசிக்க வைக்கிறது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.